இந்த வீடியோவில் புரட்டாசி ஃபஸ்ட்டு சண்டே நான்வெஜ் செய்யக்கூடாது அப்படிங்கிறதால வெஜ் ரைஸ் வித் மஷ்ரூம் ஃப்ரை தான் செய்திருந்தேன். ஸோ அது எப்படி நான் செய்திருந்தேன்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுட்டு குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். எப்பவுமே நம்ம பிரியாணி வெஜ் ரைஸ் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா நிறைய எண்ணெய் ஊற்றணும், நிறைய மசாலா போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. லிமிட்டாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் ஹோல் ஸ்பைசஸ் அப்படியே போட்டால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, அதனால கொஞ்சமாக புதினா கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்மக்கிட்ட என்னென்ன ஹோல் ஸ்பைசஸ் இருக்கோ அது மட்டும் போட்டாலே போதும். அது போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா இலை அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா மசாலாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுக்கிறேன். ஸோ தயிர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளருக்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். குக்கர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமனு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்தால் வெஜ் ரைஸ் ரெடி. அதுக்கப்புறமா மஷ்ரூம் ஃப்ரைக்கு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மஷ்ரூமு மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு அதை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வச்சா வெந்துடும். அவ்வளோதான், மஷ்ரூம் ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.